என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனம் தரப்படுகிறது. வெகுகாலமாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஜாதி மத பேதமில்லாமல் மக்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சி தொட்டிருக்கிறது. உலக மக்கள் எல்லாரும் பார்த்து பழகி தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் பாருங்கள், நமது அரங்கிற்கு இன்றைக்கு சத்தியமங்கலத்திலிருந்து முனியப்பன் என்பவர் 36 வயது, திருமணமாய் 2 குழந்தைகள் இருக்கிறது. அவர் தனியாக 2-3 இடங்களில் பயிற்சி சாலையை வைத்துக்கொண்டு அங்குமிங்கமாக காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஓடி ஆடி அங்குள்ள சத்தியமங்கலத்தை சுற்றி உள்ள அத்தனை இடங்களுக்கும் சென்று மக்களுக்கு இந்த கலையை பரவி கொண்டிருக்கின்றார். மக்கள் மட்டுமல்ல, பெரிய பெரிய அதிகாரிகள், கலெக்டர் முதற்கொண்டு இவர்களிடம் யோகாசனம் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதோடு சனி ஞாயிறு இங்கே வந்து வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட இந்த OITT என்ற ஒரு 500 hours யோகா டீச்சர்ஸ் ட்ரைனிங்கையும் இங்கே பழகி கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் அதை முழுமையாக நாம் கற்றே ஆக வேண்டும் என்ற ஒரு நல்ல பெரிய நோக்கத்துடன் ஒவ்வொரு சனி ஞாயிறும் இங்கே வந்து விடுவார். இந்த கலையை முழுமையாக பல கடினமான ஆசனங்களையும் பழகி அதிலே ஒரு வல்லமை பெற்றிருக்கின்றார். அவர் இப்பொழுது ஒற்றைக்கால் நீட்டிய நத்தை ஆசனம், எத்தனை கோணங்களில் அந்த ஆசனங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். என் அருமைச்சீடர் முனியப்பன் அவர்களே, நீங்கள் இப்பொழுது அந்த ஒற்றைக்கால் நீட்டிய நத்தை ஆசனத்தை மெதுவாக செய்யுங்கள். அது சற்று கடினமான ஆசனம், மெதுவாக செய்தால் நல்லது. பாருங்கள், முதுகு முழுதுமாக திருக்கப்பட்டிருக்கிறது, கை திருக்கப்பட்டிருக்கிறது, தலை திருப்பப்பட்டிருக்கின்றது, இந்த கால் நீட்டப்பட்டிருக்கிறது, ஒரு கால் மடக்கப்பட்டிருக்கின்றது, பந்து கிண்ணம் முட்டு வளைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு ஆசனத்தில் எத்தனை உறுப்புகள் செயல்படுகிறது என்பதைத்தான் முக்கியமாக கவனிக்க வேண்டும். நமது கடற்கரைகள் பார்ப்போம்னால் நத்தையை பார்க்கலாம். அந்த நத்தை அந்த ஆசனம் போன்று இருக்கின்ற காரணத்தினால், நத்தை போன்று இருக்கின்ற காரணத்தால் நமது முனிவர்கள் இதற்கு நத்தை ஆசனம் என்று வைத்திருக்கிறார்கள். அதிலே இவர் சற்று மாறுபட்ட வேரியேஷன்ஸ் செய்து காட்டியிருக்கின்றார். அற்புதமான ஆசனம். யோகாசன ஆசிரியர் என்றால் இதுபோன்ற சில பல அபூர்வமான ஆசனங்களும் தன் கைவசம் வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமது சீடர்கள் நமது ஒரு ஆசிரியராக மதிப்பார்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இந்த நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இது அப்படியே இடது பக்கமாக திரும்புங்கள். இங்கே திரும்புங்க. இடது பக்கம்னா இந்த பக்கம். பல கோணங்களில் செய்யும் பொழுது அவர் கையை எப்படி வைத்திருக்கிறார், காலை எப்படி வைத்திருக்கிறார், தலையை எப்படி வைத்திருக்கிறார் என்று பார்க்கலாம். இந்த ஆசனத்தை ஆசிரியர் துணை கொண்டு செய்யணும். முரட்டுத்தனமாக செய்தால் முதுகில், கழுத்தில், தோள்பட்டையில் ஏதாவது சுளுக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆகவே இதுபோன்ற கடினமான ஆசனங்களை நம்ம ஆசிரியர்கள் துணை கொண்டு செய்தால் நல்லது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இடுப்பில் உள்ள பிரச்சனைகள், தோள்பட்டையில் உள்ள பிரச்சனைகள், முட்டு, பந்து கிண்ண முட்டுகளில் உள்ள பிரச்சனைகளெல்லாம் நீக்க வல்லது இந்த ஆசனம்.
அப்படியே பின்பக்கமாக திரும்பி இந்த ஆசனத்தை செய்யுங்கள். ஒற்றைக்கால் நீட்டிய நத்தை ஆசனம் முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம். பல கோணங்களில் செய்திருக்கிறார்கள். யோகாசன ஆசிரியர்கள் குறிப்பாக இது போன்ற ஆசனங்களை செய்து அதனுடைய பலன்களை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி பல கோணங்களில் செய்ய வைக்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இங்கே தலையை வைத்து செய்யுங்கள். பார்க்கலாம். இந்த பக்கம் தலையை வச்சு எத்தனை நெளிவு சுழிவு இவைகளை பார்க்க வேண்டும். உடலே அப்படியே திருகி ஃப்ளெக்சிபிலிட்டி உடலில் நமக்கு கிடைத்து விட்டாலே இரத்த ஓட்டங்களெல்லாம் சீராக இருக்கும். எல்லா பகுதிக்கும் சொல்லும். மனிதனுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி குறையத்தான் ஓல்டேஜ் வந்து விடுகிறது. இரத்த ஓட்டங்கள் குறிப்பாக செல்லக்கூடிய இடங்களுக்கு செல்லாமல் அந்த உள்பகுதியை வெளிப்பகுதியில் உள்ள ஆர்கன்ஸ் எல்லாம் வேலை செய்யாமல் தான் மனிதனுக்கு ஓல்டேஜ் ஆகி சாவு ஏற்படுகிறது. அதை இந்த மாதிரியான ஆசனங்களை எல்லாம் செய்தால் உள் உறுப்புகளும் வெளி உறுப்புகளுக்கும் ஓல்டேஜ் வராது, வயோதிகத்தன்மை வராது. நாம் நினைத்த காலம் வரை வாழ்வதற்கான வழிமுறைகள் இந்த ஆசனங்கள் மூலமாக நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எழுந்திருங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். எல்லா யோகா ஆசிரியர்களும் கொஞ்சம் கடினமான ஆசனங்களை தன் கண்வசம் வைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்மகிட்ட பழக வருகிறவர்கள் நம்முடைய நிபுணத்துவத்தை தெரிந்து கொண்டு நம்மகிட்ட பழகுவார்கள். நாம் கடினமான ஆசனங்களையும் காலையிலும் மாலையிலும் போட்டு கைவசம் வைத்து கொள்ள வேண்டும். இது மாதிரியான ஆசனங்களை பழகும் பொழுது நமக்கு எந்த விதமான நோய்களும் நம்மை தாக்காது. ஆசிரியர்களுக்கு நோயாக வரக்கூடாது. சின்ன காய்ச்சல் முன்னாடி வைத்து கூட வரக்கூடாது. ஜலதோஷம் கூட வராது. யோகாசனம் பழகிறவர்களுக்கு, 2 வேளையும் பழகிறவர்களுக்கு, இயற்கை உணவுகளையும் சாப்பிட்டு இருப்பவர்களுக்கு நிச்சயமாக எந்த சின்ன காய்ச்சல் மண்டடி வைத்தவர்கள் கூட வராது. ஏதாவது நோய் வந்தால் தானே சாக்காடு. நோயே வராது என்பது உங்களுக்கு சாக்காடு எங்கே வரப்போகிறது? வராது. அதைத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை நாம் பழகி உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவதே ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.